இந்த உலகம் முழுவதும் இருக்கிற ஜனங்கள் ரெண்டு காரியத்தை இந்த பூமியில் தேடுகிறார்கள். எதை தேடுகிறார்கள் என்றால், ஒன்று பாதுகாப்பை தேடுகிறார்கள், இன்னொன்று ஆகாரத்தை தேடுகிறார்கள். இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் எதை தேடுகிறார்கள்? பாதுகாப்பை தேடுகிறார்கள், ஆகாரத்தை தேடுகிறார்கள். இது ரெண்டையும் தேடுவது நல்லதுதான். தேடுகிறவர்கள் இதை சரியான வழியில் தேடுகிறதில்லை. அதுதான் அவங்களுடைய ஏமாற்றத்துக்கு காரணம். இன்னைக்கு நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பையும் ஆகாரத்தையும் தேட வேண்டிய வழியில் தேடாமல் எங்கு கிடைக்காதோ, எங்கு ஏமாற்றம் அடைவோமோ அங்கே போய் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க பாதுகாப்பையும் ஆகாரத்தையும். அதனால் இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் ஏமாந்து கொண்டே தான் இருக்கிறார்கள். ஆனால் வேதம் நமக்கு சரியான வழியை காண்பிக்கிறது. பாதுகாப்பையும் ஆகாரத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய சரியான வழியை காண்பிக்கிறது. அந்த வழியில் நம்ம பிரவேசித்து இதை தேடினோம்னா கண்டிப்பாக இந்த ரெண்டு ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு இந்த பூமியில் ஆசீர்வாதமாக வாழலாம். வாசிங்களேன், நான் சொல்கிறத நல்ல கவனமாக கேட்டு கவனித்து உங்கள் சிந்தனையில் பதித்து கொள்ளுங்க. நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 9வது வசனம். நானே வாசல், நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று, அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். மேய்ச்சலை கண்டடைவான். பிரதர், இதுதான் சரியான வழி. இதுதான் சரியான வழி. யோவான் 10:9 சொல்லப்பட்டிருக்கிற இந்த வழிதான் சரியான வழி. இந்த வசனத்தை யார் சொல்லுகிறது? யார் சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்து சொல்றார். சீசர்களை பார்த்து சொல்றார். ஒரு ஓமையை சொல்லி, அந்த வாசல் நான் தான் அப்படி சொல்லி சீசர்களுக்கு அதை உணர்த்துகிறார். இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு, நானே வாசல். நானே வாசல். எதற்கு வாசல்? நீ ரட்சிக்கப்படுவதற்கு வாசல். வியாதியிலிருந்து, விபத்திலிருந்து, பிசாசிட்ட இருந்து நீ பாதுகாப்பை பெற்றுக்கொள்வதற்கு நான் வாசலாக இருக்கிறேன். என் வழியா நீ பிரவேசித்தீனா கண்டிப்பா இந்த உலகத்தில் உனக்கு தீமையை கொடுக்கக்கூடிய எதுவும் ஒன்றும் உன்னை சேதப்படுத்த முடியாது. அதிலிருந்து நான் உன்னை ரட்சிப்பேன்னு சொல்றாரு. அதிலிருந்து நான் உன்னை ரட்சிப்பேன்னு சொல்றாரு. அதே ஆண்டவர் சொல்றாரு, என் வாசல் வழியா நீ உட்பிரவேசித்தீனா உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டடைவாய். மேய்ச்சல்னா ஆகாரம். மேய்ச்சல்னா ஆகாரம். பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ள கூடி அவரை தேடி அவரை பாடி அவரை துதிச்சு அவருக்குள்ள ரட்சிப்பையும் ஆகாரத்தையும் தேடினோம்னா நமக்கு ஏமாற்றம் கிடையாது. கண்டிப்பா அது சரியான வழி அல்லவா? கண்டிப்பா நம்ம அதை பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல தரண்டு கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் இந்த சரியான வழியில அதை தேடுறதில்லை, வேற எதுலையோ தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்படித்தானே தம்பி? வேற எதுலையோ தேடிக்கிட்டு இருக்காங்க. பாதுகாப்பை எதில் தேடுறாங்க? பாதுகாப்பை எதில் தேடுறாங்க? இந்த உலகத்தில் ஏதோ ஒரு மனுஷன் செஞ்ச சடங்காச்சாரியத்தில் தேடுறாங்க.
நான் ஒரு வீட்டுக்கு போனேன். அந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே பெந்தேகோஸ்து சபைக்கு போகிறவங்க. அவங்க வீட்டில் ஒரு 2 வயசு குழந்தை உண்டு, அழகான ஒரு குழந்தை உண்டு. அந்த குழந்தையை பார்த்தேன். அந்த குழந்தையினுடைய கன்னத்தில் ஒரு கருப்பு பொட்டு வச்சுருந்தாங்க. என்ன பொட்டு வச்சுருந்தாங்க? கருப்பு பொட்டு வச்சுருந்தாங்க. அவங்க நல்லா ஆண்டவரை தேடுற பிள்ளைங்க. நீங்கள் எதுக்கு இந்த கருப்பு பொட்டை வச்சுருக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இது கருப்பு பொட்டு இல்லை, இது கண்ணுமை. என்ன மையா? கண்ணுமை. எதுக்கு இங்கே வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். அதாவது அவங்க எதுக்கு வச்சுருக்காங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவங்க சொல்லலை, எதுக்கு வச்சுருக்காங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். எதுக்கு வச்சுருக்குறாங்க? கண்ணு ஓட்டுருவாங்களாம். பாருங்களேன், மக்கள் பாதுகாப்பை கருப்பு பொட்டில் தேடுறாங்க. அப்படித்தான் கருப்பு பொட்டில் பாதுகாப்பு இருக்குன்னா நம்ம அரசாங்க இராணுவத்துக்கு ஏன் அவ்வளோ ரூபாய் செலவழிக்குது? தின்னுட்டுன்னா கருப்பு மையை கொண்டு போய் பாகிஸ்தான் எல்லையில் கொண்டு போய் வச்சிடலாம்ல? சொல்லுங்க. பிள்ளைகளை பிறக்க விடுறது கிடையாது. இங்கே ஒரு பொட்டு, இங்கே ஒரு பொட்டு, இங்கே ஒரு பொட்டு, அப்படித்தானே? நம்ம பக்கத்து வீட்டில் அனந்தம்மாள் சிஸ்டருடைய பேரை ஒருத்தர் இருக்கான். நானும் 2-3 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவன் கழுத்தில் ஒரு தாயத்தை போட்டிருப்பான். அவங்க அம்மாவை கூப்பிட்டு, சிஸ்டர் இதெல்லாம் போடாதீங்க, கலத்தி போடுங்க, கலத்தி போடுங்கன்னா, சரிங்க பாஸ்டர், சரிங்க பாஸ்டர், சரிங்க பாஸ்டர். நான் இன்னும் தொங்கிக்கிட்டு இருக்குது. ஏங்க பாதுகாப்பு இந்த தாயத்தில் இருக்குது. அதுக்கு இப்போ அதில் பாதுகாப்பு இருக்குன்னா இராணுவம் துப்பாக்கியை போட்டுட்டு ஆளுக்கு ஒரு தாயத்தை வச்சிருக்கணும். முட்டாள் ஜனங்கள். வேதம் சொல்லுகிறதுங்க, ரட்சிப்போம், செழிப்போம் இயேசுக்குள்ள இருக்குதுங்க. இயேசுவின் நாமத்தில் இருக்குங்க. இயேசு தாங்க ரட்சிப்பின் வாசல், இயேசு தாங்க செழிப்பின் வாசல், இயேசு தாங்க ஆகாரத்தின் வாசல். இன்னும் நிறைய சொல்லலாம், இன்னும் நிறைய சொல்லலாம். இயேசுவை விட்டுட்டு பல வழிகளில் மக்கள் பாதுகாப்பு தேடுறாங்க. வளையல் தான் பாதுகாப்பு, இந்த கோணி ஊசி தான் பாதுகாப்புன்னு. ஒரு பாப்பா பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கே கோணி ஊசியை கொண்டு வந்திருக்கு. ஏன்னா பேய் வரும்பொழுது சதக் சதக் சதக்குன்னு குத்துறது. பேயை குத்துறீங்களே என்னமோ, நீங்கள் கையில் வச்சு யார் மேலே பட்டுருச்சுன்னா? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நமக்கு ரட்சிப்பின் வாசல் ஜீசஸ், நமக்கு செழிப்பின் வாசல் ஜீசஸ். இது எத்தனை பேர் ஆமேன் சொல்லி ஏற்றுக்கொள்றீங்க? நல்ல 2 கையை வைத்து ஆமேன் அப்படி சொல்லுங்களேன். இன்னும் சத்தமா சொல்லுங்களேன், ஆமேன். இயேசு தாங்க நமக்கு பாதுகாப்பு. அவருடைய கிருபை இல்லைன்னா நம்ம உயிர் வாழ முடியாது. தாவீது சொல்றாரு, என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர். ஆண்டவர் எங்க முதல்ல காப்பாற்றினாரு சொல்லுங்களேன்? தாயின் கற்பத்திலேயே அவருடைய பாதுகாப்பு தொடங்கினது. அந்த தேவன் இன்னைக்கு வரைக்கும் நம்மளை பாதுகாக்கிறார். வாகனங்களில் போகும் பொழுது எத்தனை இடங்களில் கர்த்தர் நம்மளை தப்பு வைத்திருக்கிறார் தெரியுமா? எத்தனை பலவீனங்கள், எத்தனை வியாதிகள், எத்தனை அசுத்த ஆவிகள். யாரை திருடுவோம், யாரை கொள்ளுவோம் அப்படின்னு வகை தேடி சுற்றி திரிகிறது. அந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்றார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும். முதல்ல ஆண்டவர் உங்களுக்கு ஜீவன் கொடுப்பாரு. 2வது பார்த்தீங்கன்னா அதை பரிபூரணமா கொடுப்பார், தீர்க்காயுசு கொடுப்பார் கர்த்தர். திருடனை அப்புறப்படுத்துவார் கர்த்தர். அப்படித்தான் தேவன் நம்மளை பாதுகாக்கிறவராக இருக்கிறாரு. தாவீது கூட சரியான வழியில் தேடி போய்தான் 23வது சங்கீதத்தை பாடுறாரு.
நீங்களும் சரியான வழியில் நீங்கள் போயிருந்தீங்கன்னா, இந்த ரட்சிப்பையும் இந்த செழிப்பையும் தேடி இருந்தீங்கன்னா நீங்களும் சங்கீதம் பாடுவீங்க. தாவீது என்ன பாடுறாரு? கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டில் கொண்டு போய் விடுகிறார். புல்லு ஆகாரம். எங்க நம்மளை கொண்டு போய் விடுறாரு? எங்க வேலை வாய்ப்பு இருக்குதோ அங்க நேர கூட்டி போய் விடுறாரா? சொல்லுங்க. என்னங்க அமைதியா இருக்கிறீங்க? நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுக்குறாரா? சொல்லுங்க பக்கத்துவங்க பார்த்து. புல்லுள்ள இடங்கள்ல கொண்டு உங்களை மேய்க்கிறாரா? நேர்வழியா நடத்துறாரா? அதுதான் புல்லுள்ள இடம். அடுத்து அதிலே 23:4 சொல்லப்பட்டிருக்குது, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். எத்தனையோ மரண இருள் இந்த உலகத்தில், ஆனால் கர்த்தர் நம்மளை தப்பு வைக்கிறார், நம்மளை பாதுகாக்கிறார். நான் பேப்பரில் படித்தேன், ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலேயே ஆண்டவர் நமக்கு செய்த புதுமைகளுக்காக நன்றி சொன்னேன். எங்கேயோ ஒரு வீட்டில் தண்ணீர் சுட வைக்கிறதுக்காக ஹீட்ரு போடுவாங்க பார்த்தீங்களா, பிளக்கு சொருவி ஒன்று. அந்த தண்ணீரில் சுட வைத்த ஒரு பெண்ணை மின்சாரம் தாக்கி மரித்து போனதை நான் அறிந்து வருத்தப்பட்டேன். ஒரு பக்கம் ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். ஏன்னா இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 பேர் தண்ணிக்குள்ளே ஹீட்ரு மிஷினை போட்டு சாக்கடித்திருக்கிறது. ஆனால் அந்த 2 பேரையும் ஆண்டவர் சாக விடலை. ஆண்டவர் இந்த வசனத்தின்படியே துணை நின்றார். ஆண்டவர் அல்லேலூயா. உன் வலது கரத்தை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன். அந்த துணை நிற்கிறேன் என்கிற அந்த வாக்குத்தத்த செய்தியில ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன தெரியுமா? நீ வாழ்வதற்கு நான் துணை நிற்கிறேன். அப்படிதான் இந்த பூமியில நீ உயிர் வாழ்வதற்கு, உன்னை பாதுகாப்பதற்கு, உன்னை எந்த தீமை சேதப்படுத்தாதபடி உன்னை பாதுகாப்பதற்கு தான் நான் துணை நிற்கிறேன் ஆண்டவர் சொன்னாரு. நல்ல தலைக்கு மேல கூட கை தட்டி இந்த தேவாதி தேவனை மகிமைப்படுத்துங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ரட்சிப்போம், செழிப்போம். இந்த உலகத்தில் வேற எங்கேயும் தேடாதீங்க, எந்த பொருட்களையும் தேடாதீங்க. இயேசுவில் தேடுங்க, இயேசுவின் நாமத்தில் தேடுங்க. நிச்சயமா உனக்கு ஜீவன் உண்டு, நிச்சயமா உனக்கு செழிப்பு உண்டு. இன்னைக்கு நிறைய பேர் இயேசுவின் இடத்துல போறதுனால எனக்கு என்ன செழிப்பு கொடுப்பாரு, என் தேவைகள் எப்படி சந்திக்கப்படும்னு நினைக்கிறாங்க. அது தவறு. நீங்க இயேசுவை தேடிட்டு போனீங்கன்னா அவர் நேர் வழியா நடத்திட்டு போவார். கரெக்டா உங்களுக்கு வேலை இருக்கிற இடத்த நோக்கி நடத்துவார். நீங்க வேலையை செய்து நல்ல வருமானங்களை பெற்று செழிப்பாய் வாழ்வதற்கு தேவன் உதவி செய்வார். ஆமென். 2 கைகளை ஒரு தலையிலே சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. இதுதான் சரியான வழி. இயேசு தான் வாசல். இவர் வழியா நீங்க பிரவேசிங்க. வேற எந்த வழிகளையும் தேடாதீங்க. பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், பொட்டுலையோ பூவிலையோ தாயத்துலையோ எதுலையும் தேடாதீங்க. இந்த கொலுசுல தேடாதீங்க. மெட்டி மெட்டி திருமணம் ஆன உடனே அந்த 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 மெட்டி போடுறாங்க பார்த்தீங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா காலில் கருப்பு கயர்களை கட்டிக்கிடுவாங்க. காலில் பேய் பிடிக்காதான். அடுத்து பார்த்தீங்கன்னா முடிகளை எடுத்து அதை ஒரு ரவுண்டாக பண்ணி காலில் கட்டிக்கிடுவாங்க. என்னென்ன அநியாயம் பண்ணுறாங்க மக்கள். எங்க இந்த பூமியில் ரட்சிப்பு என்கிற பேரோடு பிறந்தவருங்க இயேசு. நீங்கள் இயேசுங்கிற நாமத்தை சொல்லுங்களேன், ஒரு 10 முறை சொல்லுங்களேன். 10 முறைன்னா 1 முறை சொல்லுங்களேன். ஆண்டவர் எந்த ஆபத்திலிருந்து உங்களை தப்பு வைப்பார். ஹல்லேலூயா. நல்ல 2 கைகளை தட்டி இயேசுவுக்கு மகிமை. இந்த சரியான வழியில நம்ம நடக்கணும்னா நாம் ஆடுகளாக வேண்டும், தேவன் நமக்கு மேய்ப்பராக வேண்டும். இயேசு கிறிஸ்து நமக்கு மேய்ப்பராகணும், நாம் அவருக்கு ஆடுகளாகணும். இல்லைன்னா அந்த வாசல் வழியா நம்ம பிரவேசிக்க முடியாது. ஒரு உவமையை சொல்லி
இந்த காரியங்களை ஆண்டவர் சொல்கிறாரு. இஸ்ரவேல் தேசத்தில் நிறைய தொழுவங்கள் இருக்கும். நம்ம ஊரில் பஸ் ஸ்டாண்டுகளில் சைக்கிள் ஸ்டாண்டுகள் இருக்கும். கிராமத்திலேருந்து வர்றவங்க அங்கே சைக்கிளை நிறுத்திட்டு டவுனுக்கு போயிட்டு மறுபடியும் வரும்பொழுது சைக்கிளை எடுத்துகிட்டு ஊருக்கு போயிடுவாங்க, அல்லது டூ வீலர்களை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி இஸ்ரவேல் தேசத்தில் அந்த பெத்லகேம் கிராமத்தில் நிறைய பேர் கொஞ்சம் கொஞ்சம் ஆடுகள் வச்சுருப்பாங்க. அதை தங்களுடைய வீட்டில் பாதுகாப்பாக வச்சுருக்க முடியாது, ஓனாக இருக்கிறது, திருடர்கள் இருக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு பெரிய பெரிய தொழுவங்களை வச்சுருப்பாங்க. தொழுவங்கள் நிறைய ஆடுகள் நிறுத்துகிற மாதிரி சுற்றிலும் காம்பவுண்ட் சுவர் போட்டு வாசலெல்லாம் வச்சு காவலாளியெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அங்கே ஆடுகள் உள்ளவங்க தங்களுடைய ஆடுகளை கொண்டு நைட்டில் விடுவாங்க, காலையில் போவாங்க, பேரை சொல்லி கூப்பிடுவாங்க, அது பின்னாடியே வரும், இவங்க முன்னாடியே போவாங்க, மேய்ச்சலுக்கு விட்டுட்டு மறுபடியும் கொண்டுட்டு வீட்டில் மறுபடியும் தொழுவத்தில் விட்டுட்டு வீட்டுக்கு போய் படுத்துருவாங்க. இப்படித்தான் மேய்ப்பர்கள் செய்வாங்க. அதை வச்சு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நானே வாசல், என் வழியாக உட்பிரவேசிக்கிறவன் கண்டிப்பாக பாதுகாப்பாக இருப்பான், கண்டிப்பாக அவனுக்கு மேய்ச்சல் உண்டு அப்படி சொல்கிறாரு ஆண்டவர். இந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்னன்னா, அவர் நமக்கு மேய்ப்பராக வேண்டும், நாம் அவருக்கு ஆடுகளாக என்ன செய்யணும், மாற வேண்டும். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்களேன், அவர் நமக்கு மேய்ப்பராக வேண்டும், நாம் யாராக மாற வேண்டும், ஆடுகளாக மாறணும். கையை பிடிச்சி சொல்லுங்களேன், ஆடுகளாக மாறணும், ஆடுகளாக மாறணும். ஆடுகளாக மாறணும்னா ஆடுகளை போல ஒரு முகமுடியை போட்டுக்கிறவா தம்பி? ஆடுகளாக எப்படி மாறுவது? ஆடுகளாக எப்படி மாறுவது? ஒரு முகமுடியை மாட்டிக்கிட்டு நம்ம வாட்டில் தெருவில் மேன்னு கத்திட்டு போகவா? அப்படி அல்ல. நம்முடைய ஜீவியத்தில் நம்முடைய செயல்பாடுகளில் ஒரு ஆடு போல நம்முடைய செயல்பாடுகள் மாறணும். இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் அப்படி இல்லை. அதனால் தேவன் அவங்களுக்கு அற்புதம் செய்கிறது இல்லை. இன்றைக்கி அதை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். 4 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆடுகள் என்பது எது, அதை நான் உங்களுக்கு சொன்னோம்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆடுகள் என்பது ஏது? யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 16வது வசனம். இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல், இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு, வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும், அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும், அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அப்பொழுது ஒரே மந்தையும், அப்பொழுது ஒரே மந்தையும், ஒரே மேய்ப்பனுமாகும், ஒரே மேய்ப்பனுமாகும். அல்லேலூயா. சிங்கம் எங்கே இருக்கும்? சிங்கம் எங்கே இருக்கும்? எங்க இருக்கும்? அது கூட தெரியாதா? காட்டுக்குள்ள இருக்கும். புலி எங்கே இருக்கும்? காட்டு எருமைகள் எங்கே இருக்கும்? காட்டுக்குள்ள இருக்கும். ஆடுகள் எங்கே இருக்கும்? தொழுவத்தில். அல்லேலூயா. ஆடுகள் என்பது என்ன? இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் சிங்கம் புலியாக தான் இருக்காங்க, கரடிகளாகத்தான் இருக்கிறாங்க. அதாவது அவங்களுக்கு கட்டுப்பாடெல்லாம் தேவையில்லை, வானமே எங்களுக்கு எல்லை அப்படி சொல்லிட்டு இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளில் புலிகள் இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க, கரடிகள் இருக்குன்னு சொல்கிறாங்க, யானைகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லைகளே கிடையாது, வீடுகளே கிடையாது. அது வாட்டில் நடந்து போகும், எதனாலும் சாப்பிடும், எங்கனாலும் தூங்கும். அது ஒரு கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கை. ஆனால் ஆடு அப்படி கிடையாது. ஆடு பகலில் மேய்ப்பன் முன்னாடி போவார், பின்னாடி அவருக்கு பின்னாடி வரும். இந்த மேய்ப்பன் எங்கே கொண்டு போய் மேய்ச்சல் கூடுறாரோ அங்கே தான் மேயும், வேற எங்கேயும் மேயாது. வேற எங்கேயாவது மேய்ஞ்சா மேய்ப்பன் போயிடுவார், ஆடு அனாதை ஆயிரும். சிங்கம் புலி ஏதாவது கடிச்சு சாப்பிட்டுரும், அல்லது திருடர்கள் யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்க. அதனால இந்த ஆடுகள் என்ன செய்யணும்னா மேய்ப்பன் பின்னாடியே போவோம். மேய்ப்பன் எங்கே நின்று மேய சொல்கிறாரோ அங்கே தான் மேயும். அதுக்கு பேர் தான் ஆடுகள். மாலை ஆன உடனே மேய்ப்பன் அந்த ஆடுகளை கொண்டு வந்து தொழுவத்துக்குள்ளே விட்டுருவார். தொழுவத்தில் விட்டுட்டு வீட்டுக்கு போயிடுவார், காவலாளி காத்துக்கிட்டு இருப்பான். அதாவது ஆடுகள் எது அப்படின்னா தொழுவத்துக்குள் இருப்பது தான் ஆடுகள். பக்கத்துக்குள்ள பார்த்து சொல்லுங்களேன், தொழுவத்துக்குள் இருப்பது தான் ஆடுகள்.
சொல்லுங்களேன் வாலிபர்கள், சொல்லுங்களேன். எதுக்குள்ள இருப்பது ஆடுகள்? பின்னாடி இருக்கிற சகோதரர்கள், சின்ன குழந்தைகளை இப்பொழுது நீங்கள் கவனிக்க வேண்டாம். ஆண்டவருடைய வார்த்தையை கவனிங்க. எது ஆடுகள்? பின்னாடி இருக்கிறவங்க சொல்லுங்களேன். தொழுவத்துக்குள்ள இருக்கிறதா என்னது? ஆடுகள். தொழுவம் என்பது என்ன தெரியுமா? ஆண்டவருடைய கட்டுப்பாடுகள், ஆண்டவர் நியமித்த நியமனங்கள், ஆண்டவர் நியமித்த ரூல்ஸ். எந்த இடத்துல நாம் இருக்கணும்னு தேவன் வச்சிருக்கிறாரோ அந்த இடத்துல இருக்கணும். எந்த எல்லைகளுக்குள்ள இருக்கணும்னு ஆண்டவர் வச்சிருக்கிறாரோ அந்த எல்லைகளுக்குள்ள இருக்கணும். இந்த எல்லையை விட்டு நீ போகக்கூடாது, நீ இதுக்குள்ள தான் இருக்கணும், இவங்களுடைய கட்டுப்பாட்டில், இவங்களுடைய காவலில் தான், இவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விட்டிருந்தாருன்னா அதுக்குள்ள தான் இருக்கணும். இப்படியெல்லாம் கட்டுப்பாடுகளுக்குள்ளே தன்னை தேவன் வைக்கும் பொழுது அந்த கட்டுப்பாடை விட்டு மீறாம அதுக்குள்ளேயே இருப்பதற்கு தன்னை அர்ப்பணிக்கிறது தான் ஆடு. ஆனால் மனம் போன போக்கில் இஷ்டத்தின்படி ஆட ஆரம்பிக்கிறது, ஓட ஆரம்பிக்கிறது. என்னை கேட்க யாரும் இல்லை. பாஸ்டருக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன், சர்ச்சுக்கு நான் வர மாட்டேன், அவர் 10 மணிக்கு ஆராதனை வச்சா வரமாட்டேன், 10:15 ஆராதனை வச்சா நான் 11:30 தான் வருவேன், முடிகிறதுக்கு முன்னாடியே ஓடுவேன், என்னை யாரும் கேட்க மாட்டார், யாரும் கேட்க முடியாது, அப்படியே கேட்டால் கோச்சிட்டு போயிடுவேன், வேறு சபைக்கு போவேன். இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறது அதுக்கு பேர் ஆடு இல்லை. ஆண்டவர் நம்மளை எந்த சபைக்குள்ள, எந்த மேய்ப்பனிடத்துல, எந்த கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறாரோ அதுக்குள்ள கடைசி வரைக்கும் இருக்கிறது தாங்க ஆடுகள். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கை உயர்த்து அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படி இருக்கும் பொழுது தான் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய மேய்ப்பர் நம்மளை எடுத்துக்கொண்டு போவார். அதாவது 1 பேதுரு 5:2. பின்னாடி உள்ளவங்கெல்லாம் கவனிங்க. வெளியில் யாரும் போகாதீங்க. வெளியில் இருக்கிறவங்களாம் உள்ளே வர சொல்லிருங்க. ஒரு கட்டுப்பாடுக்குள்ளே இருக்கணும். இந்த கனகா சிஸ்டர்லாம் உள்ளே வந்து உட்கார சொல்லுங்க. இந்த கடைசியில் இருக்கிறவங்களுக்கு காது கேட்காதா சொல்லுங்க, கூப்பிடுங்க. படிங்க சிஸ்டர். உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை. உங்க பேரை உலகமெல்லாம் கேட்கும் யூடியூப்ல. ஆமென். வாசிங்க. உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை, உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல உற்சாக மனதோடு சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிழத்தை பெறுவீங்க. அந்தப்படி இளைஞரே, போதும். பிரதான மேய்ப்பர் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நம்மளெல்லாம் அவர் எடுத்துக்கொள்வார். மந்தை என்ன செய்வார்? எடுத்துக்கொள்வார். பரலோகம் போகணும்னா நம்ம தொழுவத்துக்குள்ளே இருக்கணும். பக்கத்துலங்களை பார்த்து சொல்லுங்களேன், பரலோகம் போகணும்னா நம்ம தொழுவத்துக்குள்ளே இருக்கணும். தொழுவம் என்பது சபை, வேறு பிரிக்கப்பட்ட தெரிந்தெடுக்கப்பட்ட கூட்டம் தான் சபை, அதுதான் தொழுவோம். இன்னொரு வசனத்தை வாசிங்களேன், உங்களுக்கு புரியும். எசேக்கியேல் 34:13. வாலிபர்களெல்லாம் எடுத்து பாருங்க. ஆமென். அவைகளை ஜனங்கள் வாசிக்க வேண்டாம், எல்லாரும் எடுக்கட்டும். எசேக்கியேல் 34:13 எல்லாரும் எடுத்து பாருங்க. இப்ப வாசிங்க. அவைகளை ஜனங்களிடத்திலிருந்து புறப்படவும். இப்ப நம்ம எல்லாம் எங்க இருந்து புறப்பட்டு வந்தோம்? பிரதர் அண்ட் சிஸ்டர், நம்ம எல்லாம் எங்க இருந்து புறப்பட்டு வந்தோம்? வானத்துல இருந்து குதிச்சு வந்தோமா அல்லது கடலுக்குள்ள இருந்து எந்திரிச்சு வந்தோமா? நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நம்ம எங்க இருந்து வந்தோம்? எங்க இருந்து வந்தீங்க? வானத்துல இருந்து வந்தீங்களா, கடலுக்குள்ள இருந்து வந்தீங்களா? எங்க? நம்ம ஊர்ல இருக்கிற ஜனங்களுக்குள்ள இருந்து தானே வந்தோம். ஜனங்களிடத்துல இருந்து தானே வந்தோம். ஜனங்களிடத்திலிருந்து நம்மளை தேவன் அழைத்தாரு, நம்மளை தெரிந்தெடுத்தாரு. அந்த கூட்டம் நம்ம அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்.
தேசங்களில் இருந்து சேரவும் பண்ணி, தேசங்கள்ல இருந்து சேரவும் பண்ணி, நம்மளை பல்வேறு ஊர்கள்ல இருந்து கூப்பிட்டாரு, நம்மளை பல்வேறு இடங்கள்ல இருந்து கூப்பிட்டாரு. ஒரே ஊருக்காரங்க எல்லாரும் இருக்க மாட்டாங்க, எல்லா ஊர்கள்ல இருந்து கூப்பிட்டாரு. அதான் தேசங்களில் இருந்து சேர பண்ணவும் பண்ணி, அவைகளுடைய சுய தேசத்திலே அவைகளை கொண்டு வந்து. இதுதான் சுய தேசம், இதான் நம்முடைய சொந்த தேசம். நம்ம உட்கார்ந்திருக்கோம் பாத்தீங்களா? இயேசு கிறிஸ்து தன்னுடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட சபைதான் இந்த சபை. இது தேவனுடைய சுய தேசம், நம்முடைய சுய தேசம். நம்ம இருக்கிறது சுய தேசம். தம்பி, நீ இருக்கிறது எங்க? சுயம் தேசம். இது இயேசப்பாவுடைய சொந்தமானது. இந்த உலகத்துக்குள்ள இருந்து கர்த்தர் உங்களை கொண்டு வந்தார். அதுதான் சபை, அதுதான் தொழுவோம். இஸ்ரவேல் மலைகளின் மேலும், இஸ்ரவேல் மலைகள் மேலையும், ஆறுகள் அண்டையிலும் உங்களை கீழே எல்லாம் மேய்க்க மாட்டாரு, கண்மலையில மேய்ப்பாரு. இயேசு கிறிஸ்து மேலேயே நமக்கு மேய்ச்சல் இருக்கும். இஸ்ரவேல் மலைகளிலையும், ஆறுகள் அண்டையிலும், ஆறுகள் அண்டையிலையும். நீ சாப்பிட்டு சாப்பிட்டு தண்ணி குடிக்கணும், விக்கி செத்துறக்கூடாது. அதனால ஒன்று ஆறுகள் அண்டையிலும், தேசத்தின் சகல வாசஸ்தலங்களிலும், எங்கெல்லாம் செழிப்பான இடங்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் தேசத்துல சகல வாசஸ்தல இடங்கள்லயும் கர்த்தர் நம்மளை மேய்ப்பார். நம்முடைய மேய்ப்பன் நம்மளை மேய்ப்பார். புல்லுள்ள இடங்களில் நம்மளை மேய்ப்பார். தேசத்தில் இருக்கிற வாசஸ்தலங்கள்ல எங்கெல்லாம் செழிப்பான புல்லுகள் இருக்கிறதோ, நமக்கு ஆகாரம் இருக்கிறதோ, அங்கெல்லாம் தேவன் மேய்ப்பார். உங்களுக்கு தெரியுமா? நம்மளை ஆண்டவர் அலைய விட மாட்டாரு, நேர்வழியில நடத்தி நம்மளை மேய்ப்பார். தலைக்கு மேல கூட கை தட்டி தேவாதி தேவனை நல்ல மகிமைப்படுத்துங்களேன். நம்ம மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன். நம்ம மேய்ப்பன் எப்படிப்பட்ட மேய்ப்பன்? நல்ல மேய்ப்பன். சொல்லுங்களேன், நம்ம மேய்ப்பன் எப்படிப்பட்ட மேய்ப்பன்? தம்பி, நம்ம மேய்ப்பன் எப்படிப்பட்ட மேய்ப்பன்? நல்ல மேய்ப்பன். நீங்க ஆடுகளா இருந்தீங்கன்னா, அவருக்கு ஆடுகளா இருந்தீங்கன்னா, தொழுவத்துக்குள்ளே இருந்தீங்கன்னா, அவர் வச்ச அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா, அவர் வச்ச அந்த இடத்துக்குள்ளே இருந்தீங்கன்னா, அவர் வச்ச அந்த சுய தேசத்துக்குள்ளே இருந்தீங்கன்னா, அவர் வருவார், உங்களை பேர் சொல்லி கூப்பிடுவார், உங்களை அழைச்சி கொண்டு போவார், உங்களுக்கு நல்ல மேய்ச்சலை கொடுப்பாரு, மறுபடியும் வந்து தொழுவத்துக்குள்ளே வைப்பார். உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும், உங்களுக்கு ஆகாரமும் இருக்கும். நீங்கள் பாடுவீங்க, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. ஆண்டவர் என் வாழ்க்கையில் ஒரு குறை வைக்கலப்பா, எனக்கு தண்ணி கொடுத்தார், எனக்கு ஆகாரம் கொடுத்தார், எனக்கு பாதுகாப்பு கொடுத்தார். நம்பிக்கை இருந்துச்சுன்னா தலைக்கு மேலே கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஓ ஹல்லேலூயா. நல்ல ரெண்டு கையை தட்டி, உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவா, அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவா, உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடு. பாடுங்களேன். நடத்திடுவா, ஆத்துமாவை தினம் தேற்றிடுவா, மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவாம், மரண பள்ளத்தாக்கில் காத்திடு. சொல்லுங்களேன். ஏசு போதுமே போதுமே, ஏசு போதுமே போதுமே, ஏசு போதுமே, ஏசு போதுமே, எந்த வாழ்வினிலே என் நிலையிலுமே என் நேரத்திலுமே ஏசு போதுமே. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பாதுகாப்புல நடத்துவார், மேய்ச்சலை நடத்துவார். நீங்கள் கடனோடு இருக்க மாட்டீங்க. கர்த்தர் உங்களுக்கு மேய்ப்பராக இருந்தார்னா, நீங்கள் அவருடைய ஆடுகளாக இருந்தீங்கன்னா அவருடைய தொழுவத்தில் இருப்பீங்க. உங்களை மேய்ச்சலுக்கு நடத்துவார், உங்கள் கஷ்டங்களை மாற்றுவார், உங்கள் கடன்களை மாற்றுவார், உங்களை குறைவில்லாமல் நடத்துவார். நீங்கள் தொழுவத்துக்குள்ளே இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நிறைய பேருக்கு கட்டுப்பாடுகள் பிடிக்காது. நிறைய பேர் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க தெரியுமா? அது ஒரு அடிமைத்தனம் அப்படின்னு நினைக்கிறாங்க, அது ஒரு ஆளுகை அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் சொல்கிறத நிமிர்ந்து பார்த்து கவனிங்களேன் பிரதர். நாங்கள் உங்களை ஆளுகிறவர்கள் அல்ல, இயேசு கிறிஸ்துவும் உங்களை ஆளுகிறவர் அல்ல. இயேசு கிறிஸ்துவும் உங்களுடைய மேய்ப்பர், அவர் உங்களுக்கு தந்த மேய்ப்பர். அதாவது வழி நடத்துதல், அதுதான். உங்களை பாதுகாக்கணும், உங்களை போஷிக்கணும், அதுதான் எங்களுடைய பொறுப்பு. உங்களை பிசாசு தொட்டுறக்கூடாது, மரணம் தொட்டுறக்கூடாது,
அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு பாதுகாப்பாக எங்களை வச்சிருக்கிறார். நாங்கள் கண்காணிப்பாக இருப்போம், விழிப்பாக இருப்போம், காவலாக இருப்போம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அவர் கொடுக்குற மேய்ச்சல் இதுதான். அந்த தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு இஸ்ரவேலின் மலைகள், ஆறுகள், உயர்ந்த வாசஸ்தலங்கள், அதில் இருக்கிறத உங்களுக்கு கொடுப்பார். நான் உங்கள் ஆத்மாவுக்கு ஆகாரம் கொடுப்பேன். அது மாதிரி பூமிக்குரிய ரீதியிலையும் உங்களை நல்ல வேலை வாய்ப்புள்ள இடங்களுக்கு ஆண்டவர் கொண்டு போக நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தர் கொண்டு போவார், நேர் வழியாய் கொண்டு போய் நடத்தி உங்கள் குறைவுகளெல்லாம் நிறைவாக்கி விடுவார். ஆமென். தொழுவத்தை விட்டு ஓடிடக்கூடாது. என்ன தம்பி, சபையை விட்டு எப்பொழுது வெளியே போவோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. சபைக்கு வருகிறத வெறுப்பாக எண்ணக்கூடாது, புறக்கணிக்கக்கூடாது. நீங்கள் உங்கள் கூடாரங்களில் குடியிருக்கிற நேரத்தை பார்க்கலாம் சபையில் அதிகமாக இருக்கணும். சபைக்குள்ளே உங்களை அதிகமாக வச்சுக்கிறணும். ஆண்டவர் வச்சிருக்கிற இந்த தொழுவத்துக்குள்ளே அதிக நேரம் இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்துட்டு கண் துடைப்பு செஞ்சிடக்கூடாது. உங்களால் எவ்வளவு நேரங்கள் ஆண்டவருக்கு கொடுக்க முடியுமோ கொடுத்து ஆண்டவருடைய பாதத்தில் அமருங்க. பைபிள் ஸ்டடிக்கு வந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கேளுங்க. உபவாச ஜெபங்களில் வந்து ஜெபித்து ஆண்டவரை நோக்கி பாருங்க, அற்புதங்களை பெறுங்க. அது மாதிரி அதிகாலை ஜெபம், வாக்குத்தத்தம், ஆராதனை, இதுகளுக்கெல்லாம் நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலையும் நேரத்தோடு வாங்க. நல்லா பாடுங்க, நல்லா துதிங்க, நல்லா ஆராதிங்க. நீங்கள் வந்திருக்கிறது தொழுவத்துக்குள்ளே. பிரதர், எதுக்குள்ளே வந்திருக்கிறீங்க தம்பி? எதுக்குள்ளே வந்திருக்கிறீங்க தம்பி? தொழுவத்துக்குள்ளே வந்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்களுக்கு நல்ல மேய்ச்சலை தருவார், நல்ல வேலை வாய்ப்பை தருவார், நல்ல ஒரு ஃபியூச்சர், நல்ல ஒரு எதிர்காலத்துக்கான ஒரு வழியில் உங்களை நடத்துவார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? தொழுவத்தில் உள்ளதான் ஆடுகள். வனாந்திரத்தில் இருக்கிறது ஆடுகள் கிடையாது. இஷ்டப்படி நடக்கிறது ஆடுகள் கிடையாது. தொழுவத்தில் உள்ளதான் ஆடுகள். 2 நாளாகமம் 17:4 வாசித்து பாருங்களேன். தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கைகளின்படி நடவாமல். யோசபாத் ராஜா தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய யோசனைகளின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். அவருடைய கற்பனைகளின்படி நடந்தான். அதான் ஆடு. ஆண்டவருடைய கட்டளைகள், ஆண்டவருடைய கற்பனைகளில் நடக்கிறது. ஆனால் மக்கள் எதில் நடந்தாங்க? இஸ்ரவேலருடைய செய்கை. இன்னைக்கு நிறைய பேர் இந்த பாரம்பரிய செயல்களை செய்கிறாங்கல்ல. ஏன் செய்கிறோம், எதுக்கு செய்கிறோம்னே தெரியாது, ஆனால் செய்வாங்க. ஊர் வழக்கம் அப்படிம்பாங்க, பாரம்பரியம்பாங்க, முன்னோர்கள் செஞ்சது அப்படிம்பாங்க. யோசபாத் ராஜா அப்படியெல்லாம் நடக்கலை. போங்கடா நீங்களும் உங்களுடைய பாரம்பரியமும் அப்படின்னு தள்ளி விட்டுட்டு, எனக்கு தேவை கர்த்தருடைய வார்த்தை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், எதுக்கு எடுத்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளுங்க. ஜனங்களுடைய செய்கைகளின்படி நடக்காதீங்க. இன்னைக்கு மாற்றவே முடியலை ஜனங்களை. பொண்ணு அழைச்சி கூட்டு போகும்பொழுது குத்து விளக்கை கூட்டி கையில் கொடுத்து கொண்டு போகிறாங்க. என்ன விளக்கு? குத்து விளக்கு. அது உண்மைதான். அந்த குத்து விளக்கை கொண்டுட்டு அது வேகமாக நடந்து போகிற ஸ்டைலை பார்க்கும் பொழுது மாமியாரை குத்த போகிறேன், நாத்தனாரை குத்த போகிறேன். இதுதாங்க நம்ம கொண்டு போக வேண்டிய குத்து விளக்கு. கர்த்தருடைய வேதம் என் கால்களுக்கு தீபமாக இருக்கிறது, என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. இனியெல்லாம் பொண்ணு அழைச்சி கூட்டிகிட்டு போனாங்கன்னா குத்து விளக்கை கொடுத்து அவங்க அம்மாட்ட கொடுத்து, நீ கொண்டு போமா அவங்க அம்மா அவங்க ஐயா வீட்டுக்கு. நான் எங்கள் அப்பா ஏசப்பா வார்த்தையை தான் கொண்டு போவோம்னு பைபிள் எடுத்துட்டு கம்பீரமாக நட. உன் கூட இயேசு வருவார், உன்னை வாழ வைப்பார். நம்பிக்கை இருக்குதா? எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குது? ஆமாம். நீ என்ன வேலை கொண்டு போவ? குத்து விளக்கு கொண்டு போவியா, பைபிளை கொண்டு போவையா? பாஸ்டர் இந்த கையில் ஒரு குத்து விளக்கு, இந்த கையில் பைபிள், அப்படியெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் பாரம்பரியம். விக்கிரக ஆவிகள் தேசத்தை சீர்குலைக்கி ஜனங்களுடைய நன்மைகளை கெடுக்குதுங்க. அதெல்லாம் நமக்கு வேண்டாம். ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கை கொள்வோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. செய்கைகளின்படி நடக்காதீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், செய்கைகளின்படி நடக்காதீங்க. ஆனால் நம்மளை பிடுங்குவாங்க. ஆளுங்க நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்கங்க. பிடுங்குவாங்க, விசுவாசிகளை பிடுங்குவாங்க. செஞ்சால் தான் என்ன, பாஸ்டருக்கு தெரியாது, அவர் வாட்டில் சொல்லிக்கிட்டு இருக்காரு, அவருக்கு தெரியாமல் செய்யுங்கன்னு. ஆனால் ஏசுனார் பார்த்துக்கிட்டு தானே இருக்காரு.
வசனத்தை மட்டும் படித்து இதன்படி மட்டும் செய்யுங்க. கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார், உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார். ஆமென். ரெண்டாவது ஒரு காரியத்தை வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 3வது வசனம். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகள் எது? மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது தான் ஆடுகள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்காதபடிக்கு இங்கிட்டு திருப்ப இங்கிட்டு திருப்ப வெளியில் போவ அப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஆடு கிடையாது. ஏன்னா ஆடுனா மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு என்ன செய்யும்? கவனத்தை, சிந்தனையை வேற எங்கேயும் திருப்பாது. அந்த காதை உன்னிப்பாக கேட்கும். தன்னுடைய செவியை மேய்ப்பனுக்கு கொடுத்துரும். நீ எவ்வளோ நாளும் போதிப்பா, நீ எவ்வளோ நாளும் பேசுப்பா அப்படி சொல்லிட்டு செவியை கொடுத்துரும். அப்படி செவி கொடுக்குற ஒரு பண்பு, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்குற ஒரு பண்பு, மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கிற, மேய்ப்பனுடைய ஆலோசனைகளை கேட்கிற, மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஒவ்வொன்றுமே ஆடுகள். ஆமென். அப்படி செவி கொடுக்கும் பொழுது தான் அது மேய்ப்பன் அதை பேர் சொல்லி கூப்பிடுறான். மேய்ப்பனுக்கு அதனுடைய பேர் தெரிகிறது. மேய்ப்பன் பேர், இந்த பேர் தான் நமக்கு வச்சிருக்கான் அப்படின்னு அது தெரிஞ்சு அந்த சத்தத்தை கேட்டோடனே எந்திரிச்சு வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா மேய்ப்பனுடைய சத்தத்தை அறிந்திருக்கும். இன்னைக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சொப்பனத்தில் இயேசுநாதர் பேசுகிறாரா பேய் பேசுதான்னு தெரியாது. ஒரு ஒரு கனவு வருது, அது இயேசுநாதர் பேசுகிறாரா அல்லது பேய் பேசுதா அப்படிலாம் தெரியாது. நம்ம சிந்தனையில் இயேசுநாதரும் பேசலாம், பேயும் பேசலாம், அசுத்தாவியும் பேசலாம், ஆவியானவரும் பேசலாம். இதெல்லாம் நம்ம அறிந்து கொள்ளணும்னா நீங்கள் நல்லா பிரசங்கம் கேட்கணும். பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், நல்ல சினிமாவையும் சீரியலையும் கண்ணுக்கும் காதுக்கும் நெருங்கி வச்சு பக்கத்தில் வச்சு கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா பாஸ்டருடைய சத்தம் கேட்காது, ஆண்டருடைய சத்தம், ஆண்டவர் பேசுறது உங்களுக்கு விளங்காது. பிசாசு உங்களை வஞ்சிக்கிறதுக்கு, பிசாசு உங்களை ஏமாத்துறதுக்கு அதிகாரம் இருக்குது, ஏதுவா இருக்குது. இன்னைக்கு நிறைய பேரை வஞ்சிக்கிற ஆவிகள் ஏமாத்தி விடுகிறது. கள்ள தீர்க்கதரிசிகள் ஏமாத்தி விடுறாங்க. கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி இருக்கிறாங்க. கடைசி காலத்தில் ஏமாத்திடுவாங்க. வஞ்சிக்கப்பட்டுருவீங்க. உங்கள் விசுவாசத்தை இழந்துருவீங்க, உங்கள் பரிசுத்தத்தை இழந்துருவீங்க, உங்கள் ஜெபத்தை இழந்துருவீங்க, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை இழந்துருவீங்க, பரலோகத்தை இழந்துருவீங்க, பாவத்துக்குள்ளே போயிடுவீங்க. அதனால தான் மேய்ப்பனுடைய சத்தத்தை நீங்கள் அறியணும். அதுக்கு நீங்கள் நல்ல செவி கொடுக்கணும். செவி கொடுத்தீங்கன்னா வாய்ஸை கரெக்டாக கண்டுபிடிச்சிருவீங்க. நீங்கள் சிலர்லாம் நான் கேட்டிருக்கிறேன், அதாவது அவங்க அம்மா பேசுகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருப்பேன். உடனே அந்த பிள்ளைகள் சொல்லும், பாஸ்டர் நான் எங்கள் அம்மா இல்லை, நான் பேசுகிறேன் அப்படின்னு. ஆமாம். ஏன்னா நமக்கு சத்தம் என்ன செய்யலை தெரியலை. ஏன்னா அடிக்கடி ஃபோன் மூலமாக அந்த குரல்களை நம்ம கேட்காததுனால. ஆனால் சில பேர் குரல்களெல்லாம் உடனே கண்டுபிடிச்சிருவேன். ஆனால் சில பேருடைய குரல்களை கண்டுபிடிக்க முடியாது. அந்த அடிக்கடி கேட்குற அந்த சத்தத்தை கண்டுபிடிச்சிடலாம். அது மாதிரி தாங்க ஆண்டவருடைய சத்தத்தை, ஆண்டவருடைய பேச்சை அடிக்கடி கேட்டிங்கன்னா ஆண்டவர் பேசுகிறத அடையாளம் கண்டுகொள்வேங்க. சாத்தான் உங்களை ஏமாற்ற முடியாது, பிசாசு உங்களை வஞ்சிக்க முடியாது. பிசாசுன்னு சொல்லிடுவீங்க. நல்ல கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அந்த ஆடுகள் பார்த்தீங்கன்னா அவனுக்கு தான் பின் செல்லும். அந்த செவி கொடுக்குற ஆடுகள் தான் மேய்ப்பனுக்கு பின் செல்லும், இல்லைன்னா பின் செல்லாது. மேய்ப்பன் போய்கிட்ட, மேய்ப்பன்லாம் கையை கயரை வச்சு கட்டி பிடிச்சலாம் இழுத்துக்கிட்டு இருக்க மாட்டார். அதெல்லாம் எதை இழுக்கணும் தெரியுமா? கூண்டு வச்சு பிடிக்க வேண்டியது எதை? சிங்கத்தை. பள்ளம் தோண்டி பிடிக்க வேண்டியது எதை? யானையை. ஆனால் ஆடை நீங்கள் மேய்ப்பர் போய்கிட்டே இருப்பார், ஆடுகள் பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்கோம். மேய்ப்பர் போய்கிட்டே இருப்பார், ஆடுகள் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கும். ஒரு மேய்ப்பனை பின்பற்றுகிறது தான் ஆடு.
ஞாயிற்றுக்கிழமை இத்தனை மணிக்கு ஆராதனை அப்படின்னு சொன்ன உடனே ஆடுகள் வந்துடும். ஆனால் ஆடுகள் இல்லாதது வராது, மறுபடியும் போன் போட்டு இழுக்கணும். ஏன் சிஸ்டர் வரல, 2 வாரமாக வரல, வந்துருங்க வந்துருங்க வந்துருங்க. ஆடுகளாக இருந்தால் சொன்ன உடனே வந்துடும், ஆடுகள் இல்லைன்னா வராது. ஆமே. கை ஒரு தலையிலேயே சொல்லுங்களேன், பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நீங்கள் யாரு? ஆடுகள் தானே. ஆடுகளுக்கு அறிவிப்பு போதும். சொல்லுங்க, ஆடுகளுக்கு அறிவிப்பு போதும். அறிவிப்பே கொடுக்காட்டாலும் வந்துடும். ஆடு வந்து கீழே வந்து உட்காந்து, பாஸ்டர் கூட்டம் வைக்கலையா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும். அதுக்கு பேர் தான் ஆடுகள். ஆனால் ஆடுகள் இல்லாதவைகளுக்கு போன் போட்டு கூப்பிடணும். இன்னும் காணுமே, இன்னும் காணுமே, இந்த வாரம் காணுமே, இந்த லிஸ்ட்டில் பார்க்குறீங்களே எத்தனை பேர் வராமல் போயிடுறாங்க பாருங்களேன். வருத்தமாக தான் இருக்குது. ஸ்தோத்திரம். ஆவியானவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நம்ம ஆடுகளாக இருக்கணும். அப்போ தான் இயேசு வழியாக நம்ம உள் பிரவேசிக்க முடியும், நமக்கு ரட்சிப்பையும் செழிப்பையும் பெற்றுக்கொள்ள முடியும். நல்ல கைத்தடியா ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்களேன். நல்ல 2 கையை தட்டி. இந்த மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பதான் ஆடு. அது எப்படி செவி கொடுக்கணும்? எபிரேயர் 13:17 வாசிங்களேன். எபிரேயர் 13:17. உங்களை நடத்துகிறவர்கள், உங்களை மேய்க்கிறவர்கள், உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய், ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் இருக்கிறபடியால், கணக்கு கொடுக்க வேண்டியவர்களாய் இருக்கிறபடியால், விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால், விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால், அவர்கள் துக்கத்தோட அல்ல, அவர்கள் துக்கத்தோடு அல்ல, சந்தோஷத்தோட அதை செய்யும்படி, சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி, அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள், அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அல்லேலூயா. உங்க ஆத்துமாவுக்கு உத்தரவாதம் யாரு பிரதர்? உங்க ஆத்துமாவுக்கு உத்தரவாதம் யாரு தம்பி? உன் ஆத்துமாவுக்கு உத்தரவாதம் யாரு? கணக்கு யார் கொடுக்கணும்? உங்க அம்மா அப்பா கொடுக்கணுமா, பாஸ்டர் கொடுக்கணுமா? யார் கொடுக்கணும்? உங்க அம்மா அப்பா கொடுக்கணுமா, பாஸ்டர் கொடுக்கணுமா? சொல்லுங்க. பாஸ்டர் தான் கொடுக்கணும். உங்க அம்மா அப்பாவுக்கு பிள்ளையா கொடுத்தாரு ஆண்டவர். உங்க அம்மா அப்பா வந்து எங்க கையில, இயேசுனார் கையில கொடுத்துருக்காங்க, பாஸ்டர் கையில கொடுத்துருக்காங்க. பரலோகத்துக்கு என் பிள்ளை எப்படியாவது கொண்டு செல்லணும், இந்த ஆத்மாவை பரலோகத்துக்கு கூடி செல்லணும் அப்படி சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போ உங்கள் பிள்ளைகளுக்கும் சரி, உங்களுக்கும் சரி, தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் சரி, நம்ம சபைக்கு வருகிற அத்தனை ஆத்துமாக்களுக்கு ஒரு குழந்தையாக இருந்தாலும் அதுக்கு உத்தரவாதம் யாருன்னா நான் தான் ஆண்டவரிடத்தில் கணக்கு கொடுக்கணும். ஏன்ட்ட தான் கணக்கு கேட்பார் ஆண்டவர். அப்போ நான் அதனால தான் விழித்திருக்கிறேன், உஷாராக இருக்கேன், விழித்திருக்கிறேன். ஆடு காமநாயக்கம்பட்டிக்கு போகுதா அல்லது கழுகு மலைக்கு போகுதான்னு விசாரிச்சுக்கிட்டே இருப்பேன். ஸ்டேட்டஸை பார்ப்பேன். நம்ம ஆளுங்க தான் இப்போ ஸ்டேட்டஸையும் வச்சிடறாங்கல்ல. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். அப்படியெல்லாம் விழித்திருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? நாங்கள் சர்வாதிகாரிகள் கிடையாது. உங்கள் ஆத்மாவை ஆண்டவரிடத்தில் ஒப்படைக்கணும். அதுதான் எங்களோட பொறுப்பை கொடுத்துருக்குறாருல, இந்த ஆத்மாவை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகணும். அதனால தான் விழித்திருக்கிறோம், அதனால தான் கவனமாக இருக்கிறோம். அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னா, நாங்கள் இந்த ஊழியத்தை துக்கத்தோடு செய்யாமல் சந்தோஷத்தோடு செய்யும்படி எங்கள் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிங்க. கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அதாவது அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே உங்களை கொண்டு வாங்க அப்படி சொல்கிறாங்க. பாஸ்டரை மீறாதீங்க, பாஸ்டருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. அவர் தான் உங்களுக்கு தேவன் கொடுத்துருக்கிற மெய்ப்பன். அந்த சத்தத்துக்கு செவி கொடுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. பின்பற்றுவீங்களா? அப்படி கீழ்ப்படிந்து அடங்குவீங்களா? சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வாலிபர்கள் கீழ்ப்படுவீங்களா? தம்பி கீழ்ப்படுவீங்களா? இப்படி முடிவெட்டிட்டு வராதன்னா அப்படி தான் வருவோம். அதான் நம்ம ஆடுகள். ஸ்தோத்திரம். இனிமேல் மனம் திரும்புங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், மனம் திரும்புங்க. பாஸ்டர் துக்கத்தோட உங்களுக்கு ஜெபம் பண்ணால் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் வராது. நீங்கள் விதைக்கிறது தான் அறுப்பீங்க. சந்தோஷமாக இந்த ஊழியத்தை செய்யும்படியா கீழ்ப்படிங்க. நீங்கள் கீழ்ப்படிஞ்சாலே அதுதான் எங்களுக்கு பெரிய சந்தோஷம். நீங்கள் கீழ்ப்படிஞ்சிங்கன்னா அதான் இயேசுவுக்கு சந்தோஷம். ஞானஸ்நானம் எடுக்க உங்கள் பிள்ளைகளை கொடுங்க, ஓகே பாஸ்டர் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா அது ஒரு பெரிய சந்தோஷம். நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்க வச்சுட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஆண்டவருக்கும் பரலோகத்துக்கும் அதை விட பெரிய சந்தோஷம். நீங்கள் கீழ்ப்படிஞ்சிங்கன்னா ஆண்டவருக்கு பயங்கரமான சந்தோஷம். ஹல்லேலூயா.
அதனால் கீழ்ப்படிங்க. கீழ்ப்படுவீங்களா தம்பி? கீழ்ப்படுவீங்களா? பக்கத்துல பார்த்து கீழ்ப்படுவீங்களா? தாவீது கீழ்ப்படுவியா? நீ கீழ்ப்படிஞ்சா தான் கோலியாத்து கீழே விழுவான். ஆமாம், கீழ்ப்படியலைன்னா தாவீது தான் விழுவான், கோலியாத்து வீழ்த்திடுவான். கீழ்ப்படிஞ்சிங்கன்னா கோலியாத்து விழுந்து கிடப்பான். தாவீது கொன்றது 1000, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 16000. உங்களை கொண்டாட ஆரம்பிக்க தேவன் கிருபை செய்வார். இன்னொன்று பாருங்களேன், எபிரேயர் 13:7 வாசிங்க. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து, வேத வசனத்தை உங்களுக்கு போதித்து, உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து, உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து, அவருடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து, அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து, அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். தம்பிமார்களா, இந்த வசனம் உங்களுக்கு தான் சொல்றாரு ஆண்டவரே. விசுவாசத்தை பின்பற்றுங்க, உங்களுடைய மேய்ப்பருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்க. சர்ச்சில் கை தட்டுங்கன்னா கை தட்டுறீங்களா? பாட்டு பாடுங்கன்னா பாட்டு பாடுறீங்களா? முழங்கால் போடுங்கன்னா முழங்கால் போடுறீங்களா? அந்நிய பாஷை பேசி ஆவியானவருக்கு இடம் கொடு, உன்னை நிரப்புவார்னா முழிச்சு முழிச்சு கண்ணை திறந்து நம்மள டாயின்னு பார்க்குறாங்க. தம்பி, என் முடிவை நீங்கள் சிந்தித்து பாருங்க, நிமிந்து பாரு, என் முடிவை சிந்தித்து பாருங்க. நான் இப்படியெல்லாம் ஜெபம் பண்ணி நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன்னா, இப்படியெல்லாம் பாட்டு பாடி, இப்படியெல்லாம் ஆராதிச்சு, இப்படியெல்லாம் கைத்தட்டி பாட்டு பாடி ஆண்டவரை துதிச்சு நான் நல்லா இருக்கிறேனா? என் ஊழியம் நல்லா இருக்குதா? என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்குறாரா? சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. நான் பாட்டு பாடி நான் ஆண்டவரை இப்படியெல்லாம் துதிக்கிறதுனால, நான் ஆண்டவருக்கு கொடுக்கறதுனால, நான் ஆண்டவருக்கு தீவிரமாக ஊழியம் செய்கிறதுனால, நான் அந்நிய பாஷைகள்லாம் பேசுகிறதுனால, நான் ஆண்டவருக்கு புதிய பாடல்கள்லாம் பாடி ஆண்டவர் மேலே விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறதுனால நான் நல்லா இருக்கிறேனா? என் ஊழியம் நல்லா இருக்குதா? சொல்லுங்க மகளே, நான் நல்லா தாங்க இருக்கேன். என்னை கர்த்தர் நல்லா தான் வச்சிருக்கிறாரு. என் முடிவை நீங்கள் சிந்தித்து பாருங்க. அப்போ பாஸ்டர் மாதிரி நம்மளும் கைத்தட்டி பாட்டு பாடினா, ஆண்டவர் ஆராதிச்சா, பரிசுத்தமாக வாழ்ந்தா, விசுவாசமாக இருந்தா, உண்மையாக இருந்தா, கர்த்தருக்கு கொடுத்தா, கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சா, நம்மளும் நல்லா இருக்கலாமே. நான் கைத்தட்டு வராது, கவனிங்களேன். அதாவது ஆராதனை ஆரம்பத்திலேருந்து நான் அப்படி தான் ரொம்ப நேரம் நடத்துவேன். அப்படியெல்லாம் நடத்துனதுனால ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுறாங்க, ஊழியமும் நல்லா இருக்குதா? அப்போ நீங்கள் மட்டும் உட்காந்துக்கிட்டு சீக்கிரம் முடிக்க மாட்டேங்கிறார, ரொம்ப நேரம் நடத்துகிறார, ஆராதனை ரொம்ப நேரம் போகுது. என்னைக்காவது டிவியில் சினிமா, ஐயோ சீக்கிரம் முடிஞ்சிச்சா? அப்படி தான் நீங்கள் நினைக்கிறீங்க. ரொம்ப நேரம் போகுதுன்னு நினச்சிருக்கீங்களா? ஸ்கூலில் அப்படி நினச்சிருக்கீங்களா? வேலை செய்கிற இடத்துல 6 மணி ஆனால் ஒதுக்குறது கிடையாது. ஆண்டவர் நல்ல வேலை சூரியனை 6 மணிக்கே அமுக்கிறாரு. அப்படியே அமுக்குனாலும் எந்திரிக்கிறது கிடையாது. ஆனால் சர்ச்சில் மாத்திரம் அப்படியே போட்ட சட்டை குலுங்கக்கூடாது, அதாவது மடிப்பு மாறக்கூடாது. அப்படியெல்லாம் இருந்தோம்னா நம்ம ஊழியம் அப்பயே நல்லா இல்லாமல் போயிருக்கோம். நம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆவியை ஊற்றி, ஆத்மாவை ஊற்றி, சரீரத்தை ஊற்றி இந்த துவைச்சி போடுவாங்க பார்த்தீங்களா? ஆராதனை முடிச்சுட்டு போகும்பொழுது அப்படித்தான் நம்முடைய சரீரம், நம்முடைய எல்லாமே. ஆனால் ஆண்டவருடைய கிருபையினால் ஊழியத்தை தேவன் ஆசீர்வதிச்சிருக்கிறாரா? என் பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிச்சிருக்கிறாரா? எங்கள் ஜோயல் ஆசீர்வதிச்சிருக்கிறாரா? எங்கள் ஜோயல் பைபிள் காலேஜுக்கு போய் பைபிள் காலேஜ் படித்து உருவாகி கொண்டிருக்கிறான். நல்ல ஒரு போதகனாக வருவான், நல்ல ஒரு பைபிள் காலேஜ் டீச்சராக வருவான். ஏன்னா கர்த்தர் அவனை நல்லா அந்த இடத்துல உருவாக்கி கொண்டு இருக்கிறார். பாருங்களேன், சில ஆண்டுகளுக்கு பின்பாக அவனை ஆண்டவர் பயன்படுத்துகிறத. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தரை நான் விசுவாசிக்கிறதுனால என்னை ஆசீர்வதிக்கிறாரு, என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறாரு, என் ஊழியங்களை ஆசீர்வதிக்கிறாரு. என் விசுவாசம். நான் உபவாச ஜபத்தில் அப்படி ஜபிக்கிறேன், முழங்கால் 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 அப்படித்தான் சொல்லிக்கிட்டு கிடப்பேன். என் மனைவி கூட ஓயாமல் முழங்கால் போட சொல்கிறாரு. போடு முழங்கால. அங்கே மட்டும் பழவிக்கு முன்னாடி சமணம் போட்டு உட்காந்து இப்படி இப்படி இழுத்து இழுத்து போடுறீங்களா?
ஏன் ஒரு 10 நிமிஷம் முழங்கால நின்னால் என்ன? முழங்கால் என்பது பயங்கரமான ஒரு தாழ்மை. பாபிலோன் தேசத்தில் அர்த்தசஷ்டா ராஜா கீழே இருந்த அந்த நெகேமியா, அர்த்தசஷ்டா ராஜாவுக்கு கீழே இருந்த அந்த நெகேமியா, பானபத்திரக்காரனா இருந்த அந்த நெகேமியா தன்னுடைய எருசலேமில் இருக்கக்கூடிய அவல நிலைகளில் காதுல கேட்டு அவர் முதல்ல எப்படி ஜெபம் பண்ணார் தெரியுமா? முழங்கால் போட்டு ஜெபிக்கிறார். ஒரு கவர்மெண்ட் வேலையில் இருக்கிற அந்த நெகேமியா முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணா நம்ம முழங்கால் போட்டு குறைஞ்சா போயிடுவான். அது பயங்கரமான ஒரு தாழ்மை. நம்மளை உண்டாக்கின தெய்வத்துக்கு முன்னாடி எவ்வளவு நேரம் நிற்க முடியுமோ அவ்வளவு நேரம் நின்று முழங்கால் போட்டு ஜெபிச்சு பாரு, கையை உயர்த்தி ஆராதிச்சு பாரு, நின்று பாரு. உன் ஆவியை கொடு, ஆத்மா கொடு, சரீரத்தை கொடு, நீ நல்லா இருப்ப. உன் எதிர்காலம் நல்லா இருக்கும். உன் எதிர்காலத்தில் பிரகாசத்தை பார்ப்ப. பேய் பிசாசுகள் அதிகாரம் பண்ண முடியாது. ஒன்று நீ மகிமையாக தான் இருப்ப. உன்னை பார்த்தா எல்லாருமே மகிமைப்படுத்துவாங்க, உன்னை கனமா பார்ப்பாங்க. ஏன்னா தேவனுக்கு முன்னாடி நம்புகிற அவரை நம்புகிற நீ அப்படித்தானே இருப்ப, நல்லா தானே இருப்ப. கையை தலையிலையோ சொல்லுங்களேன். இன்னும் நான் நல்லா இருப்பேங்க, இன்னும் நான் தேவனை விசுவாசிப்பேங்க. என்னுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்க. என்னுடைய விசுவாசத்தை, எங்க பாஸ்டர் எப்படி பாட்டு பாடுறாரு, எங்க பாஸ்டர் எப்படி ஜெபம் பண்றாரு, எங்க பாஸ்டர் எப்படி அந்நிய பாஷை பேசுறார், எங்க பாஸ்டர் எப்படி உண்மையா இருக்கிறார், எங்க பாஸ்டர் ஆண்டவருடைய காரியத்துல எப்படி கரெக்டா இருக்கிறார், நேரத்தோட வரணும்னு விரும்புறாரு. அதெல்லாம் பார்த்து எங்களுடைய விசுவாசத்தை பின்பற்று. வேற காரியத்தை, மாம்சத்திற்குரிய காரியத்தை பின்பற்றாத, முடி ஸ்டைல பின்பற்றாத, சட்டையை பின்பற்றாத, ஆனா விசுவாசத்தை பின்பற்று. என்ன மாதிரியா ஜெபி, என்ன மாதிரியா அந்நிய பாஷை பேசு, என்ன மாதிரியா உண்மையாயிரு, என்ன மாதிரியா பரிசுத்தமாயிரு. கர்த்தர் உன்னையும் என்னை விட சூப்பரா, சிறப்பா, மகிமையா, கனமா ஆண்டவர் உன்னை நடத்துவாரு. நம்புனீங்கன்னா தலைக்கு மேல கை தட்டி ஸ்தோத்திரம் சொல்லுங்களேன். உங்க எதிர்காலம் சூப்பரா இருக்கும். அங்க உட்காந்துக்கிட்டு பாஸ்டர் லூசு மெண்டலு, அவர் என்ன இப்படி ஆடுறாரு அப்படியெல்லாம் சொல்லாத. விசுவாசத்தை பின்பற்று, விசுவாசத்தை பின்பற்று. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, விசுவாசத்தை பின்பற்று. ஆசீர்வாதமா இருப்ப. உனக்கு திண்டாட்டம் அல்ல, உனக்கு கொண்டாட்டமாவே தான் இருக்கும். ஆமென். ஆடுகள் என்பது மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பது. செவியை கொடுப்பீங்களா? பக்கத்தில் உங்க காதை பிடிச்சு, இதை சாத்தானுக்கு கொடுக்காதீங்க, சினிமாவுக்கு கொடுக்காதீங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்காதீங்க, இதை ஏசப்பட கொடுத்துருங்க, நல்ல மெய்ப்பண்ட கொடுத்துருங்க, வசனம் கேட்கறதுக்கு கொடுத்துருங்க. ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி 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 நன்றி. ஆமாம். கடைசியாக ஒன்று சொல்கிறேன். 2 காரியம் இருக்குது, சொன்ன நேரமாயிரும். ஒன்று சொல்லி ஜெபம் பண்ணி முடிச்சுடுறேன். நீதிமொழிகள் 27, 26, 27. ஆட்டுக்குட்டிகள் உனக்கு வஸ்திரத்தையும், ஆட்டுக்குட்டிகள் உனக்கு வஸ்திரத்தையும், கடாக்கள் வயல் வாங்கத்தக்க கிரயத்தையும் கொடுக்கும், கடாக்கள் வயல் வாங்கத்தக்க கிரயத்தையும் கொடுக்கும். வெள்ளாட்டு பால் உன் ஆகாரத்துக்கும், வெள்ளாட்டு பால் உன் ஆகாரத்துக்கும், உன் வீட்டாரின் ஆகாரத்துக்கும், உன் வீட்டாரின் ஆகாரத்துக்கும், உன் வேலைக்காரிகளின் பிழைப்புக்கும், உன் வேலைக்காரிகளின் பிழைப்புக்கும் போதுமானபடி இருக்கும், போதுமானபடி இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆடுகள் எது? வாங்குகிறது ஆடுகளா, எடுக்கிறது ஆடுகளா, கொடுக்கிறது ஆடுகளா? பக்கத்துல பார்த்து கேளுங்கள, எது ஆடு? எடுக்கிறது ஆடுகளா, பிடுங்குகிறது ஆடுகளா? அதெல்லாம் சிங்கம் புலி. சிங்கம் வீட்டில் இருந்த மாட்டை தின்றது, ஆட்டை தின்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். புலி ஒரு பெண்ணை தூக்கிட்டு போய் கடித்து கொதறியது அப்படிலாம் நம்ம பேப்பரில் படிக்கிறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திருடக்கூடியவைகள். ஆனால் ஆடுகள் அப்படி கிடையாது. ஆடுகள் கொடுக்கக்கூடியவைகள். நீங்கள் ஆடுகளாக இருந்தீங்கன்னா கர்த்தருக்கு கொடுப்பீங்க, ஊழியத்துக்கு கொடுப்பீங்க, ஊழியக்காரனுக்கு கொடுப்பீங்க. அதுவும் எப்படி கொடுப்பீங்க? ஏமாற்ற மாட்டீங்க. இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் ஆண்டவரை ஏமாற்ற தானே செய்கிறீங்க. போன வாரம் என் மனைவி காணிக்கை எண்ணி கொண்டிருந்தது. நான் பக்கத்தில் உட்காந்துருந்தேன், அதை பார்த்தேன். எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருந்தது. அதனால் எந்திரிச்சு போயிட்டேன். ஏன் தெரியுமா?
வெறும் 10 ரூபா, வெறும் 20 ரூபா இப்படித்தான் கடந்துச்சு. நான் யோசித்து பார்த்தேன். ஒரு 10 ரூபாயை கொடுத்துட்டு ஒரு சிஸ்டர்கிட்ட டீ வாங்கிட்டு வாங்க, அல்லது ஒரு தம்பிகிட்ட டீ வாங்கிட்டு வாங்க அப்படின்னா வாங்கிட்டு வந்துடுவா தம்பி? அவன் மருகி மருகி நிற்பான். ஏன் தெரியுமா? டீ 10 ரூபா கிடையாது, 12 ரூபா. ஆனால் இன்னைக்கு நிறையா 10 ரூபா தானே நிறையா காணிக்க போடுறீங்க, 20 ரூபா தானே காணிக்க போடுறீங்க. தசமபாகம் அப்படின்னு கொடுக்கறது கிடையாது. தசமபாகம் கொடுக்குறவங்களா இருந்தால் பரவாயில்ல, அவங்க கூட அப்படி போடக்கூடாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த 10 ரூபாயில் தான் பல வருஷங்களாக இருக்கிறீங்க. நீங்கள் ஆடுகளா? பக்கத்தில் பார்த்துங்களேன், நீங்கள் ஆடுகளா? ஆடுகளாக இருந்தால் எப்படி கொடுக்கும் தெரியுமாங்க? வஸ்திரம் வாங்குகிற அளவுக்கு காணிக்க கொடும். ஆட்டுக்குட்டிகள். நீங்கள் கொடுக்குற காணிக்கைகளில் நாங்கள் மற்றவங்களுக்கும் வஸ்திரம் வாங்கி கொடுக்கணும், நாங்களும் வஸ்திரம் வாங்கி போடணும். அதான் ஆட்டுக்குட்டிகள். கடாக்கள் பார்த்துருக்கீங்களா? கடாக்கள் இந்த மந்தைகள் போகும்பொழுது இந்த கொம்பு திருகி அது பார்த்தீங்கன்னா ரொம்ப முரட்டாட்டமாக இருக்கும், கொளுத்தவைகளாக இருக்கும். அதை பார்த்தாலே பயமாக இருக்கும். அது ஆண் ஆடுகள், அதுக்கு பேர் கடாக்கள். இதுவும் சபையில் இருக்கும். இதெல்லாம் சாதாரணமாக கொடுக்காது, வயல் வாங்கத்தக்க கொடுக்கும். சபையில் இருக்கும். பெரிய பணக்காரங்களா இருப்பாங்க, கொளுத்த ஆடுகளாக இருப்பாங்க, வசதி வாய்ப்புகளோடு இருப்பாங்க. அவங்களும் பிச்சைக்காரத்தனமாக இருக்க மாட்டாங்க, பிசினித்தனமாக இருக்க மாட்டாங்க. ஆடுகளாக இருந்தால், கடாக்களாக இருந்தால் ஒரு வயல் வாங்கத்தக்க காணிக்க கொடுக்கும். இடம் வாங்குங்க பாஸ்டர் சர்ச்சுக்கு, ஊழியத்துக்கு சர்ச்சுக்கு இடம் வாங்குங்க பாஸ்டர், அங்கே இடம் வாங்க, இங்கே இடம் வாங்க, பில்டிங் கட்டுங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு காணிக்க கொடுக்கும். அதுதான் கடாக்கள். இங்கே கடாக்கள் இருக்கிறீர்களா? கடாக்கள் இருந்தாலும் ஆட்டுக்குட்டி போல ஒளிந்து கொண்டு இருக்கும். ஆமென். சோத்திர காணிக்கை, கிறிஸ்மஸ் காணிக்கை எல்லாரும் 500 ரூபா கொடுக்குற மாதிரி இதுவும் 500 ரூபா கொடுக்கும். ஆனால் 2-3 பயராசி வச்சுருக்கும், வருமானம் நிறைய வரும். இதெல்லாம் ஆடுகள் கிடையாது. ஆடுகள்னா எல்லாத்தையும் ஆண்டவருக்குன்னு கொடுக்கும். அதுக்கு பேர் தான் என்ன பேர்? ஆடுகள். அப்படிப்பட்ட ஆடுகளுக்கு தான் இயேசு கிறிஸ்து மேய்ப்பனாக இருந்து ரட்சிப்பையும் செழிப்பையும் தேவன் கொடுப்பார். இல்லைன்னா ஆடுகள் ஆகிற வரைக்கும் ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டே இருப்பார். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்களேன், ஆடுகளாக மாறுங்க, ஆடுகளாக மாறுங்க, ஆடுகளாக மாறுங்க, கொடுக்குறவங்களா மாறுங்க. பிசினித்தனம் பண்ணாதீங்க, கஞ்சர்களாக இருக்காதீங்க. நீங்கள் எந்த அளவினால அளக்குறீங்களோ அந்த அளவு அளக்கப்படும். நீங்கள் வேறு இடத்துல கொடுக்கறது உங்களுக்கு திரும்ப வராது. யாராவது சொல்லியிருக்காங்களா? வேற எங்கேயாவது நீங்கள் கொடுக்கறது திரும்ப வரும்னு சொல்லியிருக்கிறாங்களா? இல்லைங்க. ஆனால் ஏசப்பா மட்டும்தான் சொல்லியிருக்கிறாரு, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவு உங்களுக்கு அளக்கப்படும். அமிக்கி குலுக்கி சரிந்து விழும்படி கொடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரா? வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரா? இத்தனை வார்த்தைகளை நம்ம காதில் ஆண்டவர் சொல்லியும் இன்னும் நம்முடைய மனம் மாறவில்லைன்னா நம்ம ஆடுகளாவது எப்படி? ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், இந்த புதிய ஆண்டில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆடுகளாக மாறி ஒரு கடாக்களாக மாதிரி ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை சேர்க்கும்படியாக நீங்க கொடுத்து பழகுங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்க எல்லைகளை விரிவாக்குவார். ஈசாக்கு அந்த தேசத்துல விதை விதைச்சது போல நீங்களும் விதை விதைப்பீங்க. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து 100 மடங்கு பலன் எடுக்க உதவி செய்தது மாதிரி உங்களை ஆண்டவர் உங்க தொழில் வியாபாரங்கள்ல நிறைய பலன் கொடுப்பாரு. நம்பிக்கை இருக்கிறதா? நம்பிக்கை இருந்துச்சுன்னா தலைக்கு மேல கை தட்டி கர்த்தரை மகிமை கொடுக்குங்க. ஆமென். ஒரு வருத்தம் என்னன்னா, அந்த கிறிஸ்மஸ் காணிக்கை, அந்த கவர் காணிக்கை அது கூட நிறைய பேர் கொடுக்கல. கர்த்தர் எப்படி நம்மளை ஆசீர்வதிக்க முடியும் சொல்லுங்களேன்? கர்த்தர் நம்மளை எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? நம்ம ஆடுகள் ஆனால் தானே ஆசீர்வதிக்க முடியும். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, ஆடுகளா மாறுங்க. வஸ்திரம் கொடுக்கிற அளவுக்கு, வயல் வாங்கத்தக்க. நம்ம சபையில் எண்ணிக்கை அதிகம், ஆனால் கொடுக்கறது கம்மி. நீங்கள்லாம் உண்மையிலேயே கொடுக்குறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம ஊழியம் எவ்வளோ பெருசாக இருக்கும் தெரியுமாங்க? உண்மையிலேயே எவ்வளோ பெருசாக இருக்கும் தெரியுமா? நாங்கள் காணிக்கை அளவு போட்டு பார்த்தா கழுகுமலையில் ஒரு 7 குடும்பம் தான் இருப்பாங்க. அதுக்கு சமமாக தான் இருக்கும். 4 குடும்பம் இருந்தாலும் அது கொடுக்குற குடும்பங்களாக இருக்கிறபடினால அந்த ஊழியத்தில்
அந்த காணிக்கைகளை வச்சு கூட நாங்கள் ஊழியத்தில் இதை ரன் பண்ணுறோம். ஆனால் இங்கே 60 குடும்பம் 70 குடும்பம்னு இருக்கு பேருக்கு. ஆனால் நிறையா ஏமாத்துகிற குடும்பங்கள், தசமபாகம் கொடுக்கறதில்ல, காணிக்கை கொடுக்கறதில்ல, காணிக்கையில் உண்மையாக இருக்கிறதில்ல, ஆசீர்வாதம் வரமாட்டேங்குது. நிறைய பேர் முன்னாடி நல்லா இருந்து சுருங்கி போயிட்டீங்களா? உங்கள் தொழில் சுருங்கி போயிருச்சா? நீ கர்த்தருக்கு சுருக்கும் பொழுது அது உனக்கு சுருங்கி போயிருமே. உன் இருதயத்தை கர்த்தருக்காய் தரேன், உன் மனசை கர்த்தருக்காய் தர ஆண்டவர் உனக்காக வானத்தை திறப்பாரு. நான் சொல்லுது புரிகிறதா? பைபிள் வசனம் அப்படி தான் சொல்கிறது. ஆடுகளா மாறு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாரு. அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறதுங்க, உன்னை எதினால் வஞ்சித்தோம்? தசம பாகத்தினாலும் காணிக்கையினாலும் தான். உங்களுக்கு பலனே வரலன்னா பரவாயில்ல, நிறைய வாங்குறீங்க, கர்த்தரிடத்தில் வாங்குறீங்க. இந்த வருஷம் சீசனில் முடியும் பொழுது நிறைய உங்களுக்கு லாபம் கிடைக்குது. ஆனால் கர்த்தருக்கு கொடுக்குறீங்களா? ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுக்குறீங்களா ஆலயத்துக்கு? கர்த்தர் எப்படித்தான் உங்களை ஆசீர்வதிக்க முடியும்? பாஸ்டரை கூப்பிட்டு ஜெபம் பண்ணி ஒரு 500 ரூபாய் காணி கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வந்துருமா? அது தேவைதான். ஆனால் உங்கள் ஆசீர்வாதம் வர்ற அளவுக்கு நீங்கள் வானத்தை திறக்கணுமே. ஆபிரகாம் மாதிரி, ஈசாக்கு மாதிரி, யாக்கோபு மாதிரி கர்த்தர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் தசம பாகம் தருவேன்னு சொல்லிட்டு அதில் உண்மையாக இருந்து பாருங்களேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 3வது சொல்லுகிறது, வெள்ளாடு நல்ல பால் கறக்கும். இது பால் கொடுத்து வேலைக்காரங்களுக்கு கூட பிழைப்பு உண்டாகுமா? எங்கள் வீட்டில் வேலைக்காரங்க உண்டாகி ஊழியத்தில் நிறைய பாஸ்டர்ஸுகள் வந்து ஹெல்ப் வாங்கிட்டு போய் அவங்க கூட இந்த காணிக்கையில் பிழைப்பாங்களாம். இன்றைக்கி நம்மளோட பொருளாதாரம் இல்லாதனால தான் மற்ற ஊழியக்காரங்களுக்கு உதவி செய்ய முடியலை. உதவி செய்யணுங்கிற மனம் இருக்கும், ஆனால் உதவி செய்ய முடியாது. ஏன்னா என்ன இல்லை, பொருளாதாரம் இல்லையே. நான்லாம் என்னுடைய எண்ணங்கள் அப்படித்தான். 3 ஊழியம், தாயல்பட்டி ஊழியம், கழுகுமலை ஊழியம், கோயில்பட்டி ஊழியம், இந்த 3 ஊழியத்தையும் வளர்த்து இதில் வருகிற காணிக்கையின் மூலமாக நிறைய ஊழியங்களை ஸ்தாபிக்கணும், நிறைய ஊழியங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மனநிலை எனக்கு உண்டு. ஆனால் நிறைய காணிக்கைகள் நம்ம கையில் கிடைக்கிறது இல்லையே. வெள்ளாட்டுப்பால் வேலைக்காரிகளுடைய பிழைப்புக்கும் அது உதவியாக இருக்குன்னு பைபிள் போட்டிருக்குதே. கொடுப்பதற்கு நீங்கள் அர்ப்பணம் செய்யுங்க. ஒரு வெள்ளாடாக மாறுங்க, ஒரு ஆட்டுக்கடாவாக மாறுங்க, ஒரு ஆட்டுக்குட்டியாக மாறுங்க. நிச்சயமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா? எத்தனை பேருக்கு புரிஞ்சது? கையை உயர்த்தி காமிங்களேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், ஆடாக மாறுங்க. இந்த பக்கம் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்களேன், ஆடுகளாக மாறுங்க. பிசாசு ஆண்டவருக்கு கொடுக்க விடாதபடி தடை பண்ணுவான். அவனுக்கு இடம் கொடுக்காதீங்க. இயேசுவை நம்புங்க, ஆடா மாறுங்க. உங்களுக்கு அவர் மேய்ப்பராக இருப்பார், நீங்கள் ஆடா இருப்பீங்க. உங்களுக்கு பாதுகாப்பும், உங்களுக்கு ஆகாரமும், உங்களுக்கு செழிப்பும் உண்டாகிக்கிட்டே இருக்கும். நம்பிக்கை இருந்துச்சுன்னா தலைக்கு மேலே கை தட்டி ஸ்தோத்திரம் சொல்லுங்களேன், ஸ்தோத்திரம் சொல்லுங்களேன், ஸ்தோத்திரம் சொல்லுங்களேன், ஸ்தோத்திரம் சொல்லுங்களேன். அப்படியே முழங்கால் படியிட்டு வசனங்கள் மூலமா எத்தனை பேர் கூட ஆண்டவர் பேசியிருக்கிறாரு. வலது கரத்தை உயர்த்தி, ஓ எத்தனை பேர் ஆடுகளாக மாற போறீங்க. கேக் வரும்னு பார்த்தா சாக்லேட் வருது. ஸ்தோத்திரம். கண்ணை மூடி கையை உயர்த்தி ஆடுகளாக மாறுவீங்களா? மக்களே, உங்க பாடுகள் மாறும்னு ஏசப்பா சொல்றாரு. ஆடுகளாய் மாறுங்களேன். உன் தொழிலை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு, உன் வியாபாரத்தை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு, உனக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுப்பேன்னு சொல்றாரு, உன்னை நேர்வழியா நடத்திக்கிட்டு போவேன்னு சொல்றாரு. நம்புறீங்களா? கையை உயர்த்தி அர்ப்பணம் செய்யுங்களேன். பிரதர்ஸ், நான் எனக்கு தருகிற காணிக்கையில தசம்பாகம் கொடுப்பேன் ஏசப்பான்னு சொல்ல, உனக்கு நல்ல வேலை வாய்ப்பை கொடுக்கணும்னு காத்திருக்கிறார் ஆண்டவர். உன் கையை உயர்த்தி காமிய தம்பி, நான் ஏசப்பாவுக்கு கொடுத்து பழகுவேன். வாலிப பிள்ளைகள், நான் ஏசப்பாவுக்கு கொடுத்து பழகுவேன். நான் ஒரு ஆடா மாறுவேன். நான் ஒரு குட்டி ஆடா. என்னால முடிஞ்ச
அளவு நான் கர்த்தருக்கு கொடுப்பேன். பின்னாடி இருக்கிற கடைசியில் இருக்கிற மக்கள் நான் கர்த்தருக்கு கொடுக்கறதுல குறைவு வைக்க மாட்டேன்னு சொல்றாங்க. 2 கைகளை உயர்த்தி காமிங்கள. உங்க கை மேல கர்த்தருடைய கையை வச்சு நீ உன் கை மூலமா செய்யற தையலா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன் கை மூலமா செய்கிற அந்த வெடிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன் கை மூலமா செய்கிற ஒவ்வொரு வேலையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மிகுதியான பலன் அந்த கையில இருந்து நீ வாங்குவ. நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்ப. நீ கடன் வாங்க மாட்ட. நல்ல கை தட்டி ஆவியில நிறைஞ்சு அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருங்களேன். நல்லா பேசுங்களேன். கர்த்தர் வந்துட்டாரு பிரதர், உங்களை அபிஷேகம் பண்றாரு. நீங்க ஒரு காலத்துல கொடுக்கிறவங்க இருந்தீங்க, ஆனா இத நிறுத்திட்டீங்க. இப்ப இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ கொடுக்கிறத தொடங்கு. உனக்கு நான் ரெகபாத்தை தொடங்குவேன். தேசத்துல நீ பழுகும்படி உனக்கு இடம் உண்டாக்குவேன். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்ப. நீ கடன் வாங்காதிருப்ப. அபிஷேகம் இறங்குது பாருங்களேன். வல்லமை பின்னாடி இருக்கிற பிள்ளைகள் மேல இறங்குகிறது. முன்னாடி இருக்கிற பிரதர்ஸ் மேல இறங்குகிறது. சகோதரிகள் மேல இறங்குகிறது. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆடுகள், இன்னையில இருந்து நாங்கள் ஆடுகள். இன்றைய சபா நீ கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி. அந்த மக்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இரத்த கொடைகளை மறைங்கப்பா. சாட்சியா நிறுத்துங்க. ஆடுகளாக எழும்பட்டையா. ஆசீர்வாதத்தை கொடுங்க. இந்த வாரம் முழுவதும் கூட இருங்க. உங்க நன்மை, உங்க கிருபை தொடரட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.